வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யாவின் விஸ்வநாத் ஆன்சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ரேட்டிங் கடைசியில சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட கதை என்னன்னா, நம்ம சூர்யா துப்பாக்கி சுடும் வீரராகவும் தமிழ்நாட்டின் முன்னணி தொழிலதிபராகவும் வர்றாரு. கல்யாணத்து மேல பெரிய ஈர்ப்பு இல்லாததால அம்மா ராதிகாவோட ஆசைக்காக வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாரு. திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போக ஆபரேஷனுக்கு குழந்தையின் தாய் கூடவே இருக்கணும்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற வாடகை தாய் மமிதா பைஜுவை தேடி சூர்யா போறாரு. சூர்யாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சென்னை வர்ற மமிதாவுக்கு 4 வாரத்துல குழந்தை மேலேயும் சூர்யா மேலேயும் லவ் வந்துடுது. ஆனா சூர்யா அவரை அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்ப நினைக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. சூர்யா நடுத்தர வயது கதாபாத்திரத்துல ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ்ல வழக்கம் போல பின்னி படல் எடுத்திருக்காரு. படத்துக்கு மிகப்பெரிய பலமே அவரோட அனுபவ நடிப்பு தான். மமிதா பைஜு ரொம்ப கலகலப்பான ரோல். லவ் சீன்ஸ்லையும் சிமையா பண்ணி மனசை கவர் பண்ணிடுறாங்க. ராதிகா மகனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிற அம்மா கேரக்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. காம்பினேஷன் சீன்ஸ் செம கலகலப்பு. சுனில் பண்ணுற சின்ன சின்ன காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ரவீனா டாண்டன் கொஞ்ச நேரமே வந்தாலும் கெத்தா இருக்காங்க. இயக்குனர் வஞ்சி அட்லூரி ஒரு அழகான குடும்ப கதையில லவ், காமெடி, எமோஷன், சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கரெக்ட் அளவுல கலந்து கொடுத்திருக்காரு. முக்கியமா இன்டர்வெல் சீன்ல சிரிப்புக்கு 100% கேரண்டி. இசை ஒளிப்பதிவு ஜிவி பிரகாஷோட இசையும் நிமிஷ ரவியோட ஒளிப்பதிவும் கதைக்கு நல்லா உயிர் கொடுத்து கூடவே பயணிக்குது. இந்த படத்தோட பிளஸ் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். பிளஸ் குடும்பத்தோட ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கிற காமெடி, சென்டிமெண்ட் காட்சிகள், அப்புறம் சூர்யா மமிதா கெமிஸ்ட்ரி. படத்தோட மைனஸ் சில இடங்கள்ல வழக்கமான சின்ன சின்ன லாஜிக் மீறல்கள் எட்டி பார்க்குது. மற்றபடி பெரிய குறை எதுவும் இல்லை. ஃபைனல் வேர்டிக்ட் எந்த யோசனையும் இல்லாம ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் ஜாலியா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 3.